ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி. இந்த 127 நாட்கள் ராகுவின் சார மாற்றத்தினால எந்தவித பலன்கள் கிடைக்க போகுது? அதுவும் பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே நடக்கக்கூடுது. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்க. ஜென்ம ராகு சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது பலம் அதிகம், வீரியம் அதிகம். அதனால் நமக்கு சுபத்துவம் அதிகம். ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி அந்த சொந்த நட்சத்திரத்திலிருந்து ரிவர்ஸ் போனார்னா வீக் ஆகிறாருன்னு அர்த்தம். அதுல செவ்வாயா மாறுறாரு. அவிட்டமா செவ்வாயா மாறும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் முரட்டு சுபாவம், பிடிவாத குணம், கோபம் இதெல்லாம் வச்சிருக்கிற கிரகம். ராகு எதா இருந்தாலும் தடாலடி உடனடியாக அதை அதாவது என்ன சொல்லுவாங்க இல்லையா, ஒத்தைக்கு ரெட்டை தெரிஞ்சாகணும். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு உடனடியாக நான் அதை ஆக்ஷனில் இறங்கியே தீருவேன்னு நிற்கிறது. இப்போ இந்த ராகு செவ்வாயும் காம்பினேஷன் தன்னுடைய சுபாவத்தில், தன்னுடைய சிந்தனை திறனில் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். இப்போ ஒருத்தர் அன்ஈஸியாக பிஹேவ் பண்ணுறாருன்னா அவருக்கு எது நல்லது எது செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு சுய உணர்வே அவரை வழிநடத்தாமல் தடுமாற வைக்குதுன்னு அர்த்தம். அவஸ்தைன்னு சொல்கிறோம்ல, அவஸ்தைன்னா ஸ்மூத்தாக பேசவும் தெரியல. அதனால் கோவப்பட்டோம்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ எவ்வளோ ஒரு உணர்ச்சி கொந்தளிப்பில் இருப்பாங்க. அது மாதிரி இந்த ராகுவும் செவ்வாயும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். ஷார்ட் டெம்பர் ஆகும். ஷார்ட் டெம்பரை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது திருவாதிரை, 9ஆம் இடங்கிறது சுவாதி. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய எதிர்கால திட்டங்கள், கனவுகள், நம்முடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி மைண்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அதுவும் ராகுனாலே ஓவர் ஸ்பீடு. இந்த செவ்வாயா மாறும்போது என்ன பண்ணுது, ஆக்ஷனில் இறங்கிடுது. ஆக்ஷனில் இறங்கும்போது அது ரிவர்ஸ் ஆக்ஷன். அதனால் நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணோம்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கிட்ட, ஸ்டூடெண்ட்ஸுங்கிட்ட படிப்பு சொல்லி தரும்போது தேவையில்லாமல் ஒரு அதட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கிடினஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அது இப்போ லக்னத்திலே இருக்கிறதுனால ஒரு குழப்பம், ஒரு முடிவெடுக்க தெரியாம. அதாவது இப்போ ஒரு பாம்பை நினைச்சு பாருங்க, நம்ம தலைக்கு மேலே எப்படா கொத்துன்னு இருக்கும், எப்படி பேலன்ஸ் பண்ணி நடக்கிறது, எந்த நேரத்தில் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. அது செவ்வாயா வேலை செய்யும்போது எந்திரங்களில் கையாளுறதுல, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்கிட்ட பேசுறதுல மற்றும் முடிவெடுக்கிறதுல, நம்மளுடைய முடிவை அனௌன்ஸ் பண்ணுறதுல, இதில் எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லக்னத்திலே இருக்குங்க ஐயா. லக்னத்திலே இருக்குன்னு குழப்பம் ஒரு ரீதியாக இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, ஒரு டக்குன்னு அவசர முடிவுகள், டக்குன்னு முடிவு எடுக்கிறதுனால தப்பாக போயிடுமா, பதட்டம் வந்துடும். இந்த பதட்டம் வரும்போது என்ன ஆகும்னா மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு மனநோயாளி அவர் சரியாக பண்ணுவார்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது மாதிரி அந்த மைண்டு டிப்ரெஷனுக்கு ஆளாகும்போது எந்த வேலையுமே நாம் இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டை பூட்டிட்டு வந்தோம்னா பூட்டினா இல்லையான்னு ஒரு மைண்டு வேலை செய்யும். பூட்டின மாதிரி இருந்தது, பூட்டாத மாதிரி இருந்தது, திருப்பியும் போய் போட்டுறது, சந்தேகம். இது மாதிரி வேவரிங் மைண்டை கொடுத்து அலக்கழிக்கிறது. ஒன்று எடுத்துகிட்டு வச்சேன்னா, ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு கொண்டு போனேன்னா மறந்துட்டுனா தெரியல, மறுபடியும் செக் பண்ணணும். இப்படியெல்லாம் அந்த பதட்டம், இந்த ராகு செவ்வாய் பதட்டம். இந்த செவ்வாய் யார்? 10ஆம் அதிபதி. நம்மளுக்கு பெருமையை கொடுக்குறவர், நம்ம பொசிஷன். இப்போ நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க, அந்த அதிகாரத்துவத்துக்கு உண்டான இதில் மேலே பாம்பு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ராகு அது நெகட்டிவை கொடுக்குதுன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு பயத்தை உண்டாக்கி ஏதாவது ஒன்று நடந்துருமா நம்மளுக்கு அப்படின்னு சிந்திக்க வைக்கும். நெகட்டிவாக நடந்துருமா அந்த மாதிரி நிகழ்வு. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் தப்பு செய்ய போகிறதில்ல, அவங்களுக்கு கீழே செய்கிற ஒரு பணிகள் நடக்கலைன்னா இவங்களுக்கு தானே கேள்வி வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாம் ஒரு வேவரிங் கொடுக்கும். அதே மாதிரி இப்போ 7ஆம் இடமா இருக்கக்கூடிய நம்ம திருமணஸ்தானம், அங்கே கணவன் மனைவி கொடுக்குற கருத்து வேறுபாடு கம்மியாங்களா, இல்லை அந்த கருத்து வேறுபாடு எப்படி ஹார்ஷ் பிஹேவியரை உருவாக்கும்? ஹார்ஷ் பிஹேவியர்னா நார்மலாகவே பேசிகிட்டு இருக்கிறது நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் திடீர்னு இப்போ ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான பிஹேவியர்லாம் காக்கிறாரு, சேஞ்சாக இருக்கு, அவருடைய நடவடிக்கையெல்லாம்
வித்தியாசமாக இருக்க, ஏன் கடுபடியாக பிஹேவ் பண்ணுறாரு, ஒரு பரபரப்பா இருப்பாரு. ஏன் அப்படி, எதனால் அப்படின்னு ஒரு மாதிரி எல்லாருமே திகைக்கிற அளவுக்கு அந்த நடவடிக்கைகளை கொண்டு வந்து. அப்ப பிரச்சனை இனிமேல் தான் வெடிக்க போகுது. ஒன்றும் வெடிக்காது. இவங்களை வந்து கிரகம் வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட் டெம்பரை ஓட்டுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னதான் நடக்கட்டுமே, நான் சட்டப்படி நடக்கிறேன், நான் தர்மப்படி நடக்கிறேன், நான் நானாகவே இருக்கிறேன், நான் என்னுடைய சுய வலிமையை இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன், பொறுமையை கடைப்பிடிப்பேன், சகிப்புத்தன்மையோடு இருப்பேன், இத்தனையும் வச்சுக்கிட்டாங்கன்னா இது ஒன்றும் பண்ணாது. ம். ஆனால் இதை வந்து டெஸ்ட் பண்ணும். ம். இந்த ராகுவும் செவ்வாய் நீ எவ்வளவு தூரம் சகிப்புத்தன்மையாக இருக்கிற ம். அப்படின்னு டெஸ்ட் பண்ணும். அந்த பதட்டம் வருங்கிறதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இந்த பதிவை எடுத்துக்கிட்டா போதும். ஐயா, வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு? வேலை சார்ந்த விஷயத்துக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றம் நடுக்கம் தான். ம். ஏன்னா இப்போ ராகு வந்து 12க்கு போகிறதா நினச்சிக்கோங்க. ம். இந்த 12க்கு 12ஆம் இடங்கிறது என்ன அப்படின்னா சக்தியை இழக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுன்னா பலகீனப்படுறது. நான் சொன்ன மாதிரி சந்தேகம்தான். ம். நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், ஆனால் வந்து எனக்கு பிடிக்காமல் பண்ணுறேன் ம். அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். வேலை செஞ்சேன், எல்லாம் தான் பண்ணேன், ஆனாலும் எனக்கு மனநிறைவு இல்லையே, ம். திருப்தி இல்லையே, அந்த ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த தூக்கம்லாம் கரெக்டா வருங்களா? 127 நாட்கள் தானே. அதனால் கனவுகளால் பிரச்சனைகள், அதே மாதிரி சிந்தனைகளை வந்து மனசில் ஓட விட்டுக்கிட்டு அதனால் தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுறது. அதாவது கடந்த காலத்துல நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கறது. நடந்தது இல்லை, இப்போ கூட இன்னைக்கு நடக்கிற விஷயம் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினச்சி தூக்கம் வராது. ம். 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 இந்த ஆரோக்கியம் எப்படிங்க இருக்கு? ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து சுகஸ்தானாதிபதி, அதாவது மனத்துக்கு சுகத்தை கொடுக்குறவர், 3க்கு உடையவர். ஆனால் 4ஆம் இடத்துல தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. ம். 4, 8, 12ன்னு எடுத்துக்கணும். ம். இப்போ இந்த 4, 8, 12ங்கிறது வந்து தன்னைத்தானே வருத்திக்கிறது. ம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாடி பெயின் அதிகமாகும், ம். ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது பாடி பெயின் அதிகமாகும். ஒரு சிலருக்கு மூளை உழைப்பு பண்ணுறவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெயின் அதிகமாகும். ம். இது மாதிரி தான் நோய்களை வந்து வகைப்படுத்தி, படபடப்பு பரபரப்புனால வரக்கூடிய நோய்கள் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணி. இந்த கடன் சார்ந்த விஷயத்துல இருந்து தப்ப முடியுமா? 6ஆம் பாவத்துக்கு இது வந்து 8ஆம் பாவமாக வருது. ம். அதனால் கடன் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. கடனுக்கு அதிகாரியே செவ்வாய் தான். ம். நீங்கள் காமனாக ஜோதிடத்தில் கடன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பிரதிநிதி யாருன்னா செவ்வாய் தான். அப்போ அந்த செவ்வாய் மேலே ராகு போகிறது அவ்வளவு நல்லதில்லை. இது உலகத்துக்கே நம்ம பேசணும். உலகியல் ஜோதிடத்திலேயே ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும்னு சொன்னோம். ம். அது மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த கடனோ அல்லது நமக்கு பர்சனல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக வாங்கின கடனோ எதாக இருந்தாலும் ஒரு லிமிட்டை வச்சுக்கிறது நல்லது. ம். கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ம். பட் வந்து அது பெருசாக இவங்களை வந்து கீழே தள்ளிடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிடும். சரி. ஐயா, இந்த கும்பராசினியர்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? இவருக்கு இப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷன் அப்படின்னு எடுக்கும்பொழுது மெயினாக குடும்ப உறவுகள், பேச்சுவார்த்தைகள், ஆரோக்கியம், இதில் கவனிச்சுக்கிட்டாலே போதும். ம். இவங்களை வந்து வேலை கெடுக்காதுங்க. ஆனால் வேலையில் இவங்க நான் நல்லா செஞ்சனா இல்லையான்னு இவங்களையே சந்தேகப்பட்டுக்குவாங்க. டவுட்டு. ம். அதுதான் பிரச்சனை. அதனால் என்ன ஆகும்னா ஒரு சில பேர் வாலண்டரியாக வேலையை விட்டுட்டு போகிறாங்கல்ல, ம். அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடுறாங்க. ம். ம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 127 நாள் கிராஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்பு, புறம் சார்ந்த நன்மைகள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. சிறப்புங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.